ஈரானின் ராணுவ திறன்களை அழிப்பதற்காக அந்த நாட்டின் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் ஈராக்கில் ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதற்கிணங்க ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களை தாக்கும் ஈரானின் ராணுவ திறன்களை அழிப்பதற்காக அந்த நாட்டின் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே பக்ரைன், ஜோர்டான், சிரியா ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தற்போது அமெரிக்காவுடன் முழு அளவிலான போரை நடத்தி வருவதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அறிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதால் போர் நிறுத்தம் முறிந்து மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதனால் மேற்காசியா முழுவதும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையிலும் மத்தியஸ்தர்கள் வாயிலாக இரு தரப்பினருக்கும் இடையே தூதரக ரீதியிலான தகவல்கள் தொடர்ந்து பரிமாறப்பட்டு வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது.